உலகத்தின் தலைசிறந்த விஞ்ஞானிகளே, அறிவுலக மேதைகளே, 4 ஆண்டுகளுக்கு முன் இப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானிகள் மகாநாட்டில் மின்னலை மனிதன் ஆக்க சக்திக்கு பயன்படுத்த முடியுமா என்ற கேள்வி எழுந்தது. முடியும் என்று நான் சொன்னேன். பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்தீர்கள். முயன்றேன், வெற்றியும் பெற்றேன். ஆனால் அது ஒரு மாபெரும் அழிவு சக்தியாக உருப்பெற்று விட்டது. மிஸ்டர் முருகன், நீங்க சொல்றது எங்களுக்கு புரியலையே. ஒரே ஒரு முறை தோன்றும் மின்னலை சேமித்து வைத்தாலே அது பல அணுகுண்டுகளின் சக்தியை பெற்று விடுகிறது. அதிக அளவில் சேமித்து வைத்து வெளியிட்டால் அது இந்த உலகத்தை ஒரே நொடியில் சாம்பலாக்கிவிடும். Is it true? Is it possible? It's a wonderful achievement. மிஸ்டர் முருகன், you are great. நீங்க மனித சக்தியின் ஏக பிரதிநிதி, இயற்கையை எதிர்த்து போராடும் மகா மேதை. நீங்க கண்டுபிடிச்ச இந்த ஆராய்ச்சியை இந்த அறிவு சபைக்கு முன்னால எடுத்து சொல்லுங்க, பிறகு அகிலத்துக்கே சொல்லுங்க. Yes, Mr. Murugan. Please read out your results. I am very sorry, sir. என்னை மன்னிச்சிருங்க. நான் அதை வெளியிட விரும்பல. Why, sir? What is the matter? ஏன்? இந்த உலகத்தை சுடுகாடாக்கும் 3வது உலக யுத்தம் எங்கு தோன்றுமோ, எப்படி வெடிக்குமோ என்று மனித குலமே அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மேலும் ஒரு அழிவு சக்தி தேவையா? நல்ல கற்பனை. நான் நினைச்சேன். என்ன நினைச்சீங்க? புகழ் அடையறதுக்கு இது ஒரு புது வழி. கண்டுபிடிச்சிட்டதா சொல்லி கைத்தட்டல் வாங்குறது, பிறகு வெளியிடாம இருக்கிறதுக்காக வேதாந்தம் பேசுறது. மிஸ்டர் முருகன், எனக்கு வெக்கமா இருக்கு. அப்போ நான் சொல்றேன், நீங்க நம்பலையா? என்னால நம்ப முடியல மிஸ்டர் முருகன். சகோதர விஞ்ஞானிகளே, நான் சொல்றேன் உண்மை. We don't believe it. It is fantastic. தயவு செய்து நான் சொல்றேன் நம்புங்க. Then demonstrate and prove it. நிரூபிச்சு காட்டுங்க. Yes, demonstrate. ஓஹோ, ஓகே, நிரூபிச்சு காட்டுறேன். வாங்க. மிஸ்டர் முருகன், இங்கேயே அழைச்சிட்டு வந்தீங்க? கொஞ்சம் பொறுங்க. What is it, Mr. Murugan? என்ன இது? கண்ணிமைக்கும் நேரத்துல தோன்றி மறையும் மின்னலின் சக்தியில 10 லட்சத்தில் ஒரு பங்கை சேமித்து வச்சிருக்கேன். இதால என்ன செய்ய முடியும்? நீங்க பாக்குறீங்களே, இவ்வளவு பெரிய இடம், இது அத்தனையும் ஒரு நொடியிலே சாம்பலாக்கிடும். இவ்வளவு பெரிய இடத்தையா? ஆமா, இல்லை அதோ பார், மத்தியில ஒரு சின்ன மரம் தெரியுதுல்ல, அதைத்தான் சொல்லணும். இல்லை, பயப்படாத. இந்த தீயை அணைக்கக்கூடிய ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க நிரூபிச்சு காட்டிட்டீங்க. விஞ்ஞான உலகத்திலேயே இது மாபெரும் சாதனை. மிஸ்டர் முருகன், என்ன செய்றீங்க? என்ன இது? மிஸ்டர் முருகன், மிஸ்டர் முருகன், என்ன செய்றீங்க? என்ன இது? நான் கண்டுபிடிச்சேனே அந்த ஆராய்ச்சி குறிப்பு, அதுதான் இது. இனிமே இது யாருக்குமே பயன்படாது. Mr. Murugan, at last you did a foolish thing. How you mind? All your energy wasted. மிஸ்டர் முருகன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. நீங்க எரிச்சிங்களே ஆராய்ச்சி குறிப்பு, ஆமா, அத நான் நம்பல. நீங்க எப்ப என்ன நம்பினீங்க? இப்ப நம்புறதுக்கு? மிஸ்டர் முருகன், உலகத்திலேயே நீங்க பெரிய விஞ்ஞானின்னு நிரூபிச்சிட்டீங்க. இப்ப நான் உங்களை உலகத்திலேயே பெரிய பணக்காரேன்னு நிரூபிக்க போறேன். எஸ், உங்க ஆராய்ச்சி குறிப்ப எந்த வெளிநாட்டுக்காவது வித்தா எதைனாலும் தீப்பத்தி எரியும், பல கோடி மக்கள் அழிவாங்க. அத பத்தி நமக்கு என்ன கவலை? நமக்கு வேண்டியது பணம். சரின்னு சொல்லுங்க. இப்பவே $1 கோடி தரேன். $1 கோடி? மிஸ்டர் பைரவன், உங்களை ஒரு விஞ்ஞானி தான் நினைச்சிருந்தேன்.
நீங்க ஒரு வியாபாரின்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். 5 கோடி தர்றேன். 5 கோடி பேஷ். நீ சாதாரண வியாபாரி இல்ல, சந்தையில ஏலம் போடுற வியாபாரி. 10 கோடி தர்றேன். 10 கோடி டாலர். மிஸ்டர் பைரவன், உங்களுக்கு 10 கோடி டாலர் பெருசு. இந்த உலகத்தில் உள்ள தனி ஜீவன் எனக்கு அதை விட பெருசு. மிஸ்டர் பைரவன், மக்களுடைய அழிவுல நீங்க வாழ்ந்துடலாம் நம்பாதீங்க. இந்த பணமே உங்களை அழிச்சிடும். அது நிலைக்கும் நிலைக்காது. மிஸ்டர் முருகன், மிஸ்டர், என் ஆராய்ச்சிக்கு மனது பலி கொடுக்க நான் தயாரா இல்லை. குட் பை. லில்லி. எஸ் பாஸ். லில்லி, எனக்கு உதவியா எவ்வளவோ சிரமப்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். நான் ரெஸ்ட் எடுத்துக்கு போறேன். நீ ஊருக்கு போ. நான் திரும்பி வந்து லெட்டர் போடுறேன். சிங்கப்பூர்ல இரு. இந்தா செலவுக்கு இந்த $2000 வச்சுக்க. தேங்க்யூ பாஸ். பாய் பாய். டார்லிங், டார்லிங் அங்கே இருங்க, நான் வர்றேன். இந்தாங்க பிடிங்க. தேங்க்யூ. நான் இல்ல உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்காக? இந்த நாள் தான் என் வாழ்க்கையிலேயே இனிமையான நாள். ஏன்? ஏன்னா உங்க ஆராய்ச்சி முடிஞ்ச அன்னைக்கே நம்ம கல்யாணமும் நடக்கும்னு சொன்னீங்கல்ல. ஆமா சொன்னேன். நான் மாநாட்டு வாசலுக்கே வரலாம்னு இருந்தேன். ஆமா, எப்படி இவ்வளவு சீக்கிரம் வேலை வந்தீங்க? முடிஞ்சிச்சு, வந்துட்டேன். பகலா உட்கார்ந்து பக்கம் பக்கமா எழுதுறேன் பாரு ஃபார்முலா. அதை நான் படிக்கவே இல்லை, ஏன்? கொளுத்திட்டேன். அத போய் எரிச்சிட்டீங்களே, அப்படி செய்ய உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது சொல்லுங்க. விமலா, ஏன் பதற? நான் எரிச்சது ஆராய்ச்சி குறிப்புகளே அல்ல, பின்ன வெறும் காகிதத்தை. வெறும் காகிதமா? ஆமா. என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? எரிச்சது வெறும் காகிதமா? ஆமா, வைரப்புதையை தோண்டி எடுத்து அதை கடல்ல வாரி இறைக்க யாருக்காவது மனசு வருமா? அதாவது எல்லாரும் நம்புறதுக்காக அப்படி எரிச்ச மாதிரி நடிச்சேன். நடிச்சீங்களா? ஏன் நடிக்கணும்? அட பைத்தியம், ஒருத்தருடைய அழிவுல தான் இன்னொருத்தருடைய வாழ்வு இருக்குன்னு நம்புற காலம் அது. உலகத்துல போட்டி, பொறாமை, போர்ப்பகை இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஆராய்ச்சியினால உலகத்துக்கு ஆபத்தை தான் ஏற்பட முடியும். ஒரு நாட்டை அழிக்கணும்னு இன்னொரு நாடு ஆசைப்பட்டதுன்னு வச்சுக்க, என்னுடைய ஆராய்ச்சியினுடைய சாதனை அதுக்கு பயன்படுத்தினா இந்த உலகம் என்ன ஆகும் நினைக்கவே பயமா இருக்கு. இது அனாவசியமான பயங்க. விமலா, இந்த உலகத்தினுடைய விலையை விட அதை அழிக்கிற சக்திக்கு தாமா விலை அதிகம். இன்னைக்கே ஒருத்தன் வியாபாரம் பேச வந்துட்டானே, அதனால தான் அப்படிப்பட்ட நாடகமே நடத்துறேன். அப்படின்னா அந்த உண்மையான ஆராய்ச்சி குறிப்பை எங்க வச்சிருக்கீங்க? யாருமே திருட முடியாத இடத்துல பத்திரமா இருக்கு. ஏங்க, அது எந்த இடத்துல வச்சிருக்கீங்க? சொல்லணுமா? என் டார்லிங் இல்ல, சொல்லுங்க. சொல்லித்தான் தீரணுமா? அவசியமா சொல்லணுமா? சரி, நான் சொல்றேன், நீ வேற யாருக்கும் சொல்லக்கூடாது. இப்ப வேண்டாம், சமயம் வரும்போது நானே சொல்றேன். நிச்சயமா சொல்லுவேன், நம்பு என்ன. வா. எங்க போறீங்க? மறுபடியும் ஆராய்ச்சி கூடமா? ஆராய்ச்சி கூடம் இல்ல, ஒண்ணும் இல்ல, அமைதி கூடத்துக்கு தான் போறேன். ஆராய்ச்சி எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உலகம் எல்லாம் ஜாலியா சுத்த போறேன். தனியாவா? தனியா போனா ஜாலின்னு அர்த்தமா? எல்லாம் என் வருங்கால மனைவியோட தான் போறேன். Good morning. Good morning. I want to meet Miss Bhairavan. I'm sorry, he's gone out. Is it? Lily, இல்லையாமே, என்ன பண்றது? வெயிட் பண்ணி பாப்போம். Yes. வாங்க. லில்லி, முதல்ல நாம பைரவன் பார்க்கணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாட் யூ வாண்ட் சார்? என்னம்மா வேணும்? தமிழா? தமிழ் பேசுறத பாக்கும்போது எவ்வளவு நல்லா இருக்குங்க. ஏங்க, என்னங்க சாப்பிடுறீங்க? ஆடா, மாடா, பாம்பா, பன்னியா, பறவையா, தேளா, புறாவா, எறாவா? இங்க ஒரு மிருக காட்சி சாலையே இருக்குது சார். இருக்கட்டும், வேண்டியதுதானே. தமிழ்னு சொல்றீங்க, கை கழுவிட்டு வந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமே. ஓஹோ, கடியாரத்தோட போறீங்களே, நினைச்சிடாது. இருக்கட்டும். ஆமா, இருக்கட்டும். போயிட்டு நல்லா கையை கழுவிட்டு வாங்க. ஒண்ணு அவசரம் இல்ல, நிதானமா வாங்க. ஏங்க, நீங்க என்னங்க சாப்பிடுறீங்க? ஆடா, மாடா, பாம்பா, பறவையா, பன்னியா, ஏழா, ஈராவா, புறாவா? என்னங்க சிரிக்கிறீங்க? அதோ அவரே வராரே, வாங்க சார்.
கைய கழுவுனதுக்கு அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? ஆடா மாடா பன்னியா பறவையா புஷ்ஷா பாம்பா சாப்பிடுறீங்க? ச்சே, பால் கொண்டாப்பா. பாலா? என்ன சார் இது? ஃபாரின் வந்ததுக்கு அப்புறம் பால் கேக்குறீங்க? பாஸ்போர்ட் வாங்கின கையோட அவனவன் பிராண்டி வேலை என்னன்னு கேக்குறான், பால் கேக்குறீங்க? வேற ஆளு. சரி 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 சரி, தொற்று பழக்கம் உங்களை விடுமா? குயிக், குயிக், குயிக். கொண்டு வரேங்க. ஆனா நீங்க ரொம்ப சிரமப்படுவீங்க, ஞாபகம் வச்சுங்க. Who is making noise in foreign? வெளிநாடு வந்தா யார் சத்தம் போடுறது? No no, I don't like it. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஏப்பா? ஏமா? நீங்க அப்பாவா அம்மாவா? ஏன் இப்படி வளர்த்து வச்சிருக்கிற? மூக்கங்க, வாயங்க, எந்த பக்கம் இருக்க? மிஸ்டர், come on, come on. நீங்க தான் சத்தம் போட்டதா? நான் போடல. பையில இருக்கிற வாட்ச் போடுது. ஐயா இது அதான வச்ச வாட்ச். அலாரம் ஆச்சா? அது எனக்கு தெரியாம போச்சுங்களே. உனக்கு எப்படி தெரியும்? நான்ல காசு கொடுத்தேன். அது வேற ஒண்ணும் இல்ல, நான் ஓவர் டைம் ஒர்க் பண்றதுல மணி பாக்கத்துல எடுத்து வச்சா மறந்துட்டேன், அவ்வளவுதான். ஓ, திருட்டுத்தனத்துக்கு இப்படி ஒரு பேரா? திருட்டா? சிச்சே, எல்லாருமே பிடிச்ச பதார்த்தத்தை பார்த்து ரசிப்பாங்க, நான் எடுத்து வச்சு ரசிச்சேன், அவ்வளவுதான். தமிழனுக்கு தமிழை காட்டி கொடுத்துறாதீங்க. உனக்கு வெட்கமா இல்ல? தமிழ் தமிழன். நீ இப்ப திருடுறிய, தமிழ்நாட்டை சேர்ந்த அத்தனை பேரும் திருடுறவங்க தான் வெளிநாட்டுக்காரன் நினைக்க மாட்டான். இந்த அயோக்கியத்தனம் செய்யலாமா நீ? இவரு பெரிய யோக்கிய. ஏய், நேத்து ஒரு பொண்ணோட வந்தீங்க, இன்னைக்கு ஒரு பொண்ணோட வந்திருக்கீங்க. ஏய். நீ யோக்கிய, நான் பட்டதா யோகித்தனம். என்ன சொல்ற? அரைவன் மிரட்டாதீங்க சார். அம்மா சத்தியமா சொல்றேமா, நேத்து இவர் ஒரு பொண்ணோட வந்தாரு. அந்த பொண்ணு இல்ல வலுக்கட்டாயமா ஊட்டாத குறையா சாப்பிடுங்க சாப்பிடுங்க கெஞ்சிக்கிட்டே இருக்குது. இவர் இல்ல பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருந்தாரு. ஏன்பா, அவர் என்ன போலவே இருந்தாரா? உங்களை போலையாவா? $2 கொடுத்து தாடி எடுத்துட்டா மாறிடுவீங்களா? நீங்களே தான் அது. தாடி இருந்ததா? இல்ல, அப்ப அவர் அண்ணன் தான், சாகவே இல்ல, உயிரோட தான். அண்ணனாவது தம்பியாவது என்ன? உங்க வீட்டுல தடிச்ச வாசிதான். யாரு அண்ணன்றீங்க? முருகன். முருகனா? முருகன். முருகன் வேல் வச்சிருப்பான், வாட்சிமா வச்சிருப்பான். இது அண்ணாப்பா. ஏய், உனக்கு நான் என்ன கைமாறு செய்யுதுன்னு தெரியலையே. ஒரு கைமாற வேணாம், சாப்பிட போறதுக்கு பில்ல கொடுத்துட்டு போனா போதும். இல்லங்க, இந்த பணம் முழுவதையும் நீயே எடுத்துக்க. இவ்வளவுமா? ஐயோ, எல்லா பயலுக்கும் அண்ணன் காணாம போயிட்டா எனக்கு எவ்வளவு தேரும்? ரெண்டு பேர்ல எவ்வளவு ஒருத்தர் செத்தா என்னப்பா? அவ்வளவுதாண்டா. ஆஹா, என்னமா போடுறீங்க சண்டை? இப்படி எல்லாம் படாதாண்டா. மத்தவனாவது நம்ம நாட்டுக்கு மேல சண்டைக்கு வந்தானாக்கா அவனை போட்டு அமுக்கலாம். அவன் சொக்காய் கிளி. அவ்வளவுதான், அவ்வளவுதாண்டா. சொன்னா கேக்குற வயசுடா, சின்ன வயசுடா. ஆனா கேட்க மாட்டீங்கடா. அடிச்சுங்கடா, சண்டை போடுங்க. இப்ப போடுங்க, எப்படா போடுவீங்க? ஓடி விளையாடுறா. வாய கிளி. அவங்க சண்டை போட்டு மண்டை உடைச்சுக்கிட்டாங்கன்னா நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா சிரிப்போம் பாருங்க. இருக்குங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. சரிங்கடா, அடிச்சுங்க நீங்க. மணியாச்சு, என்ன காணோம்? அதுதான் எனக்கும் புரியல. ஒருவேளை மகிழ்ச்சியில மயக்கம் போட்டு விழுந்திருந்தா? வாங்க வாங்க போய் பாப்போம். வாங்க போவோம். விமலா, அங்க ராஜி இருக்கிறான், அப்படி போயிடலாம். அம்மா, அம்மா, வச்சிருக்கண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நம்ம தட்ட வேண்டிய கதவை தான் தட்டுறோமா இல்ல பக்கத்து வீட்டு கதவை தட்டுறோமா? விளையாடாத, ஏதோ போய் நடந்திருக்கும். என்னென்ன இது செப்படி வித்த காட்டின மாதிரி இருக்குது? மயக்கம் போட்டு கீழே கிடப்பாங்கன்னு சொன்னீங்க, மறைஞ்சே போயிட்டாங்களே. எங்க போயிருப்பாங்க? முருகன். முருகனுடைய டைரி. ஐயா, என்ன எழுத்தே? நானா ஒண்ணு எழுதுல. எழுத்துல என்னங்க இது ஒரே கோடு கோடா இருக்கு? இது கோடில மிஸ் லில்லி, எழுத்துக்கள். எனக்கும் என் அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசிய எழுத்துக்கள். படிக்கிற கேள்வி. நான் கண்டுபிடித்திருக்கும் ஆராய்ச்சி குறிப்பை ஜப்பானில் உள்ள புத்த பிட்சு ஒருவரிடம் கொடுத்து வைத்திருக்கிறேன். ஐயா, அமைதியும் ஆனந்தமும் இந்த உலகத்துல நிலவணுங்கிறதுக்காக பாடுபடுற உங்ககிட்ட இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய பயங்கர சக்தியினுடைய ஆதாரத்தை ஒப்படைக்கிறேன்.
நண்பா, இந்த பயங்கரத்தை எதற்காக பாதுகாக்கணும்? இந்த குறிப்பினுடைய உதவியோட மீண்டும் நான் ஆராய்ச்சி செய்து இந்த உலகத்துக்கே நன்மை பயக்கக்கூடிய மாபெரும் சக்தியை கண்டுபிடிக்க ஆசைப்படுறேன். அதுக்காகத்தான். இந்தாங்க. நல்லது. அவருடைய முகவரியை என் காதலி விமலாவுக்கு நான் அளித்த சங்கிலியில் உள்ள பதக்கத்தில் வைத்திருக்கிறேன். விமலா, நான் ஆராய்ச்சியில் வெற்றி பெற்றேனே, அதுக்காக இந்த மாலை உனக்கு பரிசா தர்றேன். கூடி சீக்கிரத்துல நான் மனமாலே உனக்கு போடுவேன். கல்யாணம் சொன்ன உடனே காதலிக்கு மாலையை போட்டுக்கார. ஏன் மிஸ் லில்லி, அன்னியாவுடைய கழுத்துல நீங்க அந்த சங்கிலியை பாத்தீங்களா? இல்ல, அதை அவங்க தோழி ரத்னாவுக்கு பரிசா கொடுத்துட்டாங்க. ரத்னா எங்க இருக்காங்க? இங்கதான் ஏதோ ஒரு ஹோட்டல்ல டான்ஸரா இருக்காங்க. என்ன சத்தம்? அது ஒண்ணும் இல்ல, வயிற்று வலி. வயிற்று ஒண்ணும் இல்ல, பொம்மை அழகா இருந்துச்சு அதனால. ஐயா, என்னென்ன அழகான பொம்மையை இப்படி போட்டு மிதிச்சிட்டீங்க. அழகு தான்ப்பா ஆபத்தே இருக்கு. அப்படியா? இது மைக். நம்ம பேசுறதெல்லாம் எதுகள் அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே கேட்டு இருந்திருப்பாங்க. ஏன் எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்களே. அவங்க எப்படி கேட்டுக்க முடியும்? நம்ம தான் முக்கியமான விஷயம் எதுவுமே சொல்லலையே. அதுக்கு முன்னாதான் மைக்க உடைச்சிட்டேன். மார்க்கண்டேயா, அவங்க தான் அண்ணியும் கடத்திட்டு போயிருக்கணும். அந்த அம்மா எப்படி அதான் கண்டுபிடிக்கிறது? இப்போ இதோ இந்த படத்துல இருக்காங்களே, இவங்கதான் ரத்னா. இவங்களா? ஆமா, இவங்கதான் ரத்னாவா?